மூச்சு வாங்குது. இங்கே இருக்குது காடு. இவத்த இருக்க பொருளை இவத்த எடுத்து வைக்க மாட்டேங்கிறா. இந்த காட்டுக்கு நாம்ளே தான் அலையணும் மாட்டுக்கு. ஏன் நம்மளையே என்ன அடிச்சா வச்சிருக்கு. இந்த வரான் இவன் வந்து என்ன பண்ண போறானோ. ஏம்மா எதுக்குமா வயசான காலத்துல இங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கிற? காட்டுக்கு அவளை போக சொன்னா போக மாட்டாளா? என்ன பண்றா வீட்டுல? சோத்தை ஆக்கி வச்சுட்டு வீட்டுல உட்காந்துருக்கிறதுக்கு என்ன இது பாரு. போமா வீட்டுக்கு வாமா போலாம். ஏய் இந்தாடி, நான் ஊரு பக்கம் போயிட்டு வரேன். வர்றதுக்குள்ள தோட்டத்துல மேய்ஞ்சிட்டு இருக்க கோழி அடிச்சு குழம்பு நறுக்குன்னு வச்சு வை. ஒரு எட்டு பார்த்துட்டு வரேன். ஹலோ, ஏய் காப்பி கேட்டு 1 மணி நேரம் ஆகுதுடா. இன்னும் உன் பொண்டாட்டி இன்னும் வெளியே வரல. ஒரு காப்பி தண்ணி போட்டு கொடுக்கல. என்ன உங்களை கெஞ்சிக்கிட்டே இருக்கணுமா? வீட்டில் இருக்கணுமா? நான் வெளியே போகணுமா? இப்போ போய் தினிக்கு இதே வேலை தான். இதுக்கும் தான் ஆட்டம் தான். வீட்டில் ஒரு வேலை செய்யறதில்ல. சாமான் பொறுக்கி போட்டது அப்படியே இருக்கு. ஒரு டம்ளர் காப்பி கேட்டோம், இன்னும் போட்டு தரல. என்னதான் அப்படி வேலையோ. நாமளே அந்த காப்பியை போட்டு குடிக்கிறதுக்கு அப்புறம் எதுக்கு மருமவ? எதுக்கு மருமவன்னு தான் கேட்குறேன். நமக்கு போட தெரியுதா? ஒன்றா அப்படியே உக்காந்து சோகம் கற்றுக்குச்சு. என்னத்த சொல்லுவ? எப்போ பாரு நம்மளை திட்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் பொய்து போகும். இல்லைனா பொய்தும் போகாது, ஒன்றும் போகாது. வாசலில் போய் உக்காந்துக்கிறது, திட்டிக்கிட்டே இருக்கிறது. வீட்டில் இருக்கிற வேலை அவங்களுக்கு என்னத்த தெரியுது? ஆனால் அங்கே ஃபோன் போட்டு சொல்லி இங்கே யார் வேலை செய்கிறா? அது யாருக்கு தெரியுது நம்ம கஷ்டம்? எல்லாம் செஞ்சு பார்த்தா தான் தெரியும். உக்காந்துட்டு பேசுறதுக்கு என்ன? எல்லாம் அங்கே ஃபோன் போட்டு சொல்லிட்டா நாங்கள் பயந்து விடுவோமா? இவங்கள சொல்லி என்ன பண்றது? இவங்க பேச்சு கேட்டுக்கிட்டாங்க. ஒருத்தவங்க ஆடிக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்கள சொல்லணும். ஃபோன் போட்டியும் உங்களுக்கு மட்டும்தான் சொல்ல தெரியுமா? இப்போ பாரு, ஃபோன் போட்டு நானும் சொல்கிறேன். இப்போ அந்த மனுஷனை பேசிக்கிறேன் நான். ஹலோ ஹலோ, ஏயா என்னதான் உங்களுக்கு பிரச்சனை? என்னை வீட்டில் வச்சிருக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகட்டா? இந்த அநியாயமா பண்ணுவாங்க வீட்டில்? சொல்லு. ஏய் நான் சொல்றதை கேளுடி முதல்ல. ஹலோ, வையிடி போன வையிடி. அவன் காட்டுல வந்து காஞ்சிக்கிட்டு வயிற்றுக்கு கூட தண்ணி இல்லாம வீட்டுக்கு பணம் அனுப்பிக்கிட்டு இருக்கோம். இவங்களுக்கு வந்து திமிரு, எல்லாம் அனுப்புற திமிரு எல்லாம் நம்மள அடிக்கணும் முதல்ல. அவங்க என்னன்னா அவங்க வந்து ஃபோன் போட்டு பேசுறாங்க, இவ என்னன்னா ஃபோன் போட்டு திட்டிட்டு இருக்கா. காலில இருந்து வயிற்றுக்கு ஒரு கஞ்சி தண்ணி குடிக்கல நான். சொல்லு பாப்போம். ஃபோன் போட்டு தான் பேசுறாங்களே. ஒரு 4ல கண்ணு எப்படி கண்ணு இருக்கிற, என்ன பண்ற, போற வரன்னு ஒரு பாசமா பேசினாதானே நமக்கும் பாசமா இருக்கும். சரி படுத்துக்கலாம் அதுக்கு. இனிமே உங்க பையன் போனெல்லாம் போட வேணாம்னாரு. ஏன் உங்களுக்கு மட்டும்தான் காப்பி போடுவீங்களா? எனக்கு காப்பி போட மாட்டீங்களா? போட்டா நான் குடிக்க மாட்டேனா? ஹலோ ஹலோ, என்னடா ஏதோ போன் போட வேணாண்டியா? ஏன் பொண்டாட்டி காப்பி போட்டு கொடுக்கறது தான் என்ன இப்ப விட்டுட்டு போயிருக்கிறியா? ஏ சாமி. ஏம்மா மாலா, நான் காட்டுக்கு போறேன். நீ சோத்தை ஆக்கி எடுத்துக்கிட்டு தூக்கு பண்ணியில போட்டு எடுத்துக்கிட்டு வந்துரு. காட்டுல தண்ணி கட்டுற வேலைலாம் அப்படி அப்படியே கிடக்குது. நான் போனேன்னா தான் செய்ய முடியும். அதுக்கு தான் அம்மாவை கூப்பிடு, வந்தா பாரு, இல்லைன்னா நீயே வா. சரியா? அதை போட்டு தொந்தரவு பண்ணிட்டு இருக்காத. சோத்தை எடுத்துக்கிட்டு வா. இவங்க கிட்ட கத்தி கத்தியே தொண்டை வறண்டு போச்சு. ஒரு சொட்டு தண்ணி இல்லைங்க. ஓனரைய வேற வராராட்டுக்கு. ஹே ஹே, இந்த பக்கம் வாடி, இந்த பக்கம் வாடி. அப்பா என்ன அலைச்சலை இது. எட்டாயா ஒட்டகலாம் சொல்ற பேச்சு கேக்குதா? சரி சரி, வெயில் மண்டைய பொழங்குது. நீ ஒட்டகத்தை ஈத்துட்டு போய் தண்ணி காட்டு. நான் வெளியே போறேன், வந்து உன்னை கவனிச்சுக்கிறேன். சரியா?
இப்படி கூட குடிக்காம கஷ்டப்படுறோம். ஆனா என்ன கஷ்டப்பட்டு என்ன பண்றது? குடும்பத்துல இருக்கவங்க நம்மள புரிஞ்சுக்கலையே. இவங்க பாதி வாட்டுறாங்கன்னா அவங்க பாதி வாட்டுறாங்க. போகல. நாம்பளும் 5 வருஷமா அந்த வெளிநாட்டுல தான் கடக்கிறோம் ஒட்டகத்தை மேய்ச்சிக்கிட்டு. ஒரு ஆசா பாசமா ஊருக்கு போகணுன்ற எண்ணம் நமக்கும் வரல. ஏன்னா இப்படியே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தா நம்ம எங்க போறது? இந்த கேஸ் வண்டிக்காரன் வந்தாவே இப்படிதான். சொல்லாம கொள்ளாம வந்துடுறது. அப்புறம் வந்து ஃபோன் பண்ணி கேட்டா நான் வந்து வந்தேன் போனேன்னு அப்புறம் கதை சொல்றது. ஃபோன் போடுவோம். ஹலோ, மீனா, அந்த அட்டெல்லாம் எடுத்து வை. கேஸ் வண்டிக்காரன் வரான். நீ பணம் ஒரு 1000 ரூபா எடுத்து வச்சு அந்த புக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு வெளியே நில்லு. நான் வரேன் இப்ப உடனே. எடுத்து வை. என்னடி அம்மா இப்பெல்லாம் வெளியே வர மாட்டேங்கிற, உள்ளேயே இருக்கிறிய? என்ன மருமக விதமா சமைச்சு போடுறா, சாப்பிட்டுக்கிட்டு உள்ளேயே இருக்கிறியா? ஏய், விதமா சமைச்சு இங்க போடுறா. எனக்கு தான் ஒரு காப்பி வச்சு தர சொன்னா வச்சு தரல பாரு. அவ மட்டும் சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. எந்த கொடுமையை நான் போய் சொல்லுவேன் சொல்லு. ஏனோ, என்னம்மா சொல்லாம கொள்ளாம வந்திருக்க? தம்பி வரலையா, நீ மட்டும் வந்திருக்க? என்னம்மாச்சு, ஏன் சோகமா இருக்க? அண்ணிக்கிட்ட சொல்லுடா எதா இருந்தாலும். என்னத்த நீ நான் சொல்லுவேன். என்னால வர வர உங்க அம்மா கொடுமை தாங்க முடியல. கூட சேர்ந்துக்கிட்டு உங்க தம்பி என்னை கொடுமைப்படுத்துறாரு. நான் என்னதான் அண்ணி பண்ணுவேன்? அதனால தான் அண்ணி வந்துட்டேன். கண்ணே, நீ ஒன்றும் கவலைப்படாத. இந்த அண்ணி இருக்க வரையும் நீ கவலைப்படக்கூடாது, சரியா? இந்த விஷயம் உன் அண்ணனுக்கு தெரியாம பார்த்துக்க. நான் போய் எங்க அம்மாவை என்ன ஏதுன்னு 2 வார்த்தை கேட்டுட்டு வந்து போடுறேன். நீ இங்கே இரு. ஏமா, இப்ப நான் அந்த வீட்ல வாழணுங்கிறியா இல்ல வாழக்கூடாதுங்கிறியா? என்னதான் நீ சொல்ல வர? சொல்லுமா எதா இருந்தாலும். இப்ப எதுக்குமா அவளை வந்து வீட்டை விட்டு நீ இப்ப வந்து வெளியே துரத்திருக்கிற? அவ வீட்ல என்ன நல்லா தான் பாத்துக்கிறாங்க. நீ இந்த மாதிரி பண்ணினா இப்ப என் புருஷன் என்கிட்ட சண்டைக்கு வரணுமா? இப்ப நீ வந்து அவனை அனுப்பி நீ இப்ப கூட்டிட்டு போக சொல்லிட்டேன், நான் வரேன். ஏய், என்ன திமிர் இருந்தா உங்க அம்மா வீட்ல இந்த மாதிரி பண்ணிருப்பாங்க. ஏன் என் தங்கச்சியை பார்த்தா உங்களுக்கு என்ன இழிச்ச வை மாதிரி தெரியுதா? வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிருக்கிறீங்க. ஏங்க, லூசு மாதிரி பேசாதீங்க. இப்பதாங்க நான் எங்க அம்மா கிட்ட போய் சண்டை போட்டு வந்திருக்கேன். அது வந்து என் தம்பி வந்து கூட்டிட்டு போயிடுவான். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நான் ரேணு கிட்ட சொல்லிட்டு தாங்க போனேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தம்பி வரான் இருக்கான். உன் தொம்பிய வந்து இப்ப கூட்டிக்கிட்டு போக சொல்லிவிட்டேன். இந்தாடி ரேணு, அவ தான் உன் அண்ணிக்காரி அங்கே போய் சொல்றதுக்கு போனாலடி. அதுக்குள்ள எதுக்குடி உன் அண்ணன்ட்ட பத்த வச்ச? அவ இப்போ எப்படி கத்துறான் பாரு அவளுக்கிட்ட. இப்போ இங்கே என்ன பத்த வச்சுக்கிட்டாங்க? போய் சேவனு வேலையை பாருமா. நடந்தது தான் சொன்னேன். எங்கள் அண்ணன் ஏதோ நாயத்தை கேட்குது. என் மேலே அம்பிட்டு பாசம் வச்சிருக்குது. இதுக்கு போய் பேசுகிற பேச்சு. ஹலோ ஏங்க, என் தங்கச்சிக்கு கல்யாணம் வச்சிருக்கிறாங்களா? 5000 பணம் மட்டும் அமுச்சு விடுங்க. வச்சிட்றேன். இதுக்கு மட்டும் ஃபோன் போட்டுருவா. பணம் மட்டும் வேணும்னா பாரு, ஃபோன் போட்டு அப்படி பேசுவா. நீங்கள் மறக்காமல் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சரிங்களா? நான் நாளைக்கு வந்து பார்க்குறேன்.